சரண கமலாலயத்தே அரை நிமிஷ நேரமற்றில் அவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தே அரை நிமிஷ நேரமற்றில் அவமுறை தியானம் வைக்க அறியாத முருகனுக்கு அரோகரா. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய அறுபடுகை வீடுகளில் ஒன்றான முருகனின் 4வது வீடான சுவாமிமலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சுவாமிமலை அமைவிடம் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையில் அமைந்திருக்கும் ஒரு தெய்வத்தலமாகும். இது முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய புனித தலமாகும். பக்தர்கள் இங்கு வந்து முருகனை கண்டு அவரது அருளாசியை பெற்று வருகின்றார்கள். இந்த தலத்திற்கு மற்றும் ஒரு பெயரும் உண்டு. இந்த தலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி இருப்பதால் இந்த தலத்தை சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்றும் அழைப்பார்கள். அந்த திருக்கோவில் பெயர் காரணத்தில் பார்ப்போம். முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று விளங்குகின்றார். மேலும் குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்றும், கந்தாச்சலம், சிரகிரி, சிவமலை என்றும் அழைக்கப்படுகின்றது. இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவோரகம் என அழைக்கப்படுகின்றது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்றும் பெயர் நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன் சுந்தரேஸ்வரர், தாயார் மீனாட்சி என்னும் பெயரில் உள்ளதால் இக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகின்றது. கருணை புரியாதே பரண வேலை செப்பு கையிலை மலை மாத பெற்ற கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோவில் அமைந்துள்ளது. 5 நிலையுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் தெற்கு நோக்கி அமைந்துள்ள திருத்தலமாகும். இத்தலத்தில் விருட்சமாக நெல்லி மரமாகும். முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும் விதமாக 60 படிகளில் நாம் ஏறிச் செல்ல வேண்டும். மகாமண்டபத்தில் கொடிமரத்தின் அருகே கண் கொடுத்த விநாயகனே நேந்திர விநாயகர் உள்ளார். உள் சுற்றில் தல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சரஸ்வதி, நாரதர், வீரபாகு, அகத்தியர், அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுவாமிநாத சுவாமி சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது. இத்தலத்தின் சிறப்பாகும். இது இந்திரன் அளித்ததாக கருதப்படுகின்றது. கருவறையில் முருகனின் வலது கரத்தில் தண்டம் ஏந்தியபடி உருமுத்திரையில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கின்றார் முருகன். மணிகணி பொன்மாலை செற்றி கமரும் மனம் ஆர்கடல்
இத்திருத்தலத்தில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களாக வைகாசி விசாகம் மிக அருமையாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் திருவிழாவும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இது இல்லாமல் தேரோட்டமானது சிறப்பான முறையில் இங்கு அமைந்துள்ளது. முருகன் தேரில் இங்கு வீதி உலா வருவார். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நம்மை அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் சுவாமிமலையும் அதனுடைய வரலாறும் அதன் அமைவிடம் மேலும் அந்த கோவிலின் சிறப்பு பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்த்தோம். அடுத்த தொகுப்பில் நாம் முருகனின் 5வது படைவீடை பற்றி நாம் பார்ப்போம். அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறு விண்ணப்பம், மக்களை பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது, கமெண்ட் போடுங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் போடலாம். ஏன்னா உங்களால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸை வச்சு தான் எங்கள் சேனலில் இன்னும் சில மாற்றங்களோ இன்னும் சில தவறுகள் இருந்தால் அதை திருத்தியோ எங்களால் செய்யறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இதுவரைக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் சேனல் இந்தளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு. மேலும் நாங்கள் வளர்ச்சி அடையவும் எங்கள் உற்சாகப்படுத்தவும் உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸை பதிவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை நான் ரமேஷ் சந்திக்க தயாராக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருணமிதையாமி குந்த கன அறிவு நீல் சௌக்கிய சகல சென்ற யோகமிக்க பெருவாழ்வு. கருணமிதையாமி குந்த கன அறிவு நீல் சௌக்கிய சகல சென்ற யோகமிக்க